And that is NASA astronaut Nick Kay, commander of Crew 9. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா பூமிக்கு திரும்பிட்டாங்க. ஆனா அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல ஏன் கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருந்திருக்கும். வாங்க அத பத்தி நம்ம விரிவா பாப்போம். And that is NASA astronaut Nick Kay, commander of Crew 9. Now out of பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது விண்வெளி வீரர்கள் பாத்தீங்கன்னா பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். விண்வெளியில நீண்ட காலமா தங்கி அதுக்கப்புறமா பூமிக்கு திரும்பும் விண்வெளி வீரர்கள்னால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இயல்பா நிக்கவோ நடக்கவோ கூட முடியாது. அவ்வளவு ஏங்க அவங்களுடைய லவ்டு ஒன்ஸ உடனே மீட் பண்ண கூட முடியாது. மன ரீதியா பல சிக்கல்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். விண்வெளியில ஈர்ப்பு விசை இல்லாம வாழ்வாங்க. பல நாட்கள் அவங்க அங்க தங்கும் போது அவங்க உடல்ல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பல நாட்கள், வாரங்கள், ஏன் மாசங்கள் கூட ஆகலாம். அவங்க சந்திக்கிற முதன்மை பிரச்சனை பாத்தீங்கன்னா எலும்பு சிதைவு பிரச்சனை தாங்க. ஏன்னா விண்வெளியில புவியீர்ப்பு விசையே இல்லாத சூழல்ல மனிதர்களுடைய எடையை தாங்கவல்ல முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு பூமியில இருக்கிற மாதிரி வலுவாக இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால நாள் போக போக அதோடைய அடர்த்தி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1-1.5% அளவுக்கு இழக்க நேரிடும். இங்க பூமியில இருக்கும் போது நம்ம வேலை பண்றதுக்கு ஏத்த மாதிரி தசை வலுவடையும். ஆனா அதே அளவுக்கான உடல் உழைப்ப விண்வெளியில செய்ய முடியாது. தசை இழப்பும் இதுல முக்கிய பிரச்சனையா இருக்கு. தலை கண்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, கைகள் கண்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, உடல் சமநிலையின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி காது செவிப்பறை நாம சமநிலையோடு நிற்பதுடன் தொடர்புடையது. இதுல பிரச்சனை ஏற்பட்டா நிக்கிறதுல சிரமம் இருக்கும். நீண்ட விண்வெளி பயணத்துக்கு அப்புறமா விண்வெளி வீரர்கள் கிட்டத்தட்ட உறுதியா நிற்க முடியாத நிலை இருக்கும். அதனாலதான் அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போறாங்க. உடல் ரீதியா மன ரீதியா மீண்டு புத்துணர்வு பெறுவதற்கான பயிற்சிகளும் சுமார் 45 நாட்கள் நாசாவுடைய மையத்துல தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அவங்களால உடனே மீள முடியாது, இயல்பு நிலைக்கு வர முடியாது, கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதே மாதிரி தாங்க விண்வெளிக்கு போயிட்டு வரவங்களாலையும் உடனே இயல்பா இருக்க முடியாது. அவங்களுடைய உடல்நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதை சரி பண்ணாதான் மறுபடியும் நார்மல் வாழ்க்கைக்கு அவங்க திரும்ப முடியும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.